Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இன்னைக்கு காலையில இருந்து நான் டிவி நியூஸ பார்க்கவே இல்லையே. என்ன இன்னைக்கு நியூஸ் போட்டு தான் பார்ப்போம். போட்டாச்சு. எல்லாரும் லோன் வாங்கிக்கலாம், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்ல. உங்க வீட்டை புதுசாக்கிக்கோங்க, லோனை மட்டும் வாங்கிக்கோங்க. எப்ப வேணாலும் நீங்க அடைச்சுக்கலாம். புது வீட்டுல தங்க முடியும்னா அப்புறம் எதுக்கு பழைய வீடு? சரி, இப்ப உங்களுக்கு லோன் வேணும்னா இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. 420420420. அடேங்கப்பா, இது சூப்பர் மேட்டரா இருக்கே. இத பத்தி முதல்ல நம்ம பத்துல கிட்ட சொல்லி ஆகணும். வீட்டை புதுப்பிக்க வேண்டியதுதான், லோனை வாங்கிட வேண்டியதுதான். லோன் வாங்கிக்கோங்க. லோன் குடுக்குறவர் வீட்டுக்கு வெளியே வந்து நிக்கிறார் போல இருக்கு. நான் வந்துட்டேங்க. ஐயா ஐயா, லோன் குடுக்குறவர் நீங்க தானே? வாங்க வாங்க, வெயிலா இருக்கு, உள்ள போய் பேசுவோம். ஓடியாங்க. இப்ப சொல்லுங்க சார், என்னோட இந்த வீட்டுக்கு நீங்க எவ்வளவு லோன் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு 200 lakhsக்கு லோன் அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க 10 லட்சம் திருப்பி கொடுத்தா போதும், அதுவும் 0% இன்ட்ரெஸ்ட்ல. போதுமா? Thank you so much. சரி, இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ்ல நீங்க சைன் பண்ணனும். இப்போ நீங்க இத ஒரு தடவை நல்லா படிச்சு பாத்துக்கோங்க. ஓகே. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் இதுல இருக்கு. நான் சைன் போட்டுறேங்க. முக்கியமா இது எல்லாத்தையும் படிக்க எனக்கு நேரமே இல்ல. நான் சைன் போட்டு முதல்ல கொடுத்துறேன். சரியா? எங்க சைன் பண்ணனும்? இந்த இடத்துல சைன் பண்ணுங்க. 2 நாள் கழிச்சு நானே உங்க வீடு தேடி பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறேன். என்ன ஓகே இல்ல? சாரி, நான் பென் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். இந்த இப்பே போய் கொண்டு வந்துறேன். போட்டாச்சு. இந்தாங்க. லோன் வேணுமா? லோன் இது முதல்ல 10 கூட சொல்லி ஆகணும். 10 மட்டும் கேட்டானா சந்தோஷத்துல பைத்தியம் முடிச்சிட அவனுக்கு. மோட்டோ, உனக்கு லோன் குடுக்கறேன்னு சொன்ன ஜென்டில்மேன் எங்க? 10 நாள் ஆச்சு, இன்னும் இந்த பக்கமே ஆள காணோம். எங்க போயிட்டாரு அவரு? ஐயோமா, எங்க உனக்கு லோன் குடுக்கறேன்னு சொல்லுவேன். எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு லோன் வேணும். நான் வந்துட்டாருல, அத வந்துட்டாரு பாருங்க. இவர்தான் எனக்கு லோன் குடுக்கறவரு. மோட்டோஜி, நீங்க எங்க போனீங்க? உங்களை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொன்னீங்க? 10 நாள்ல 20 லட்சம் ரூபாயை திருப்பி தரேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப 10 நாள் ஆயிடுச்சுல்ல. 10 நாள திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னா ஆனா நீங்க எனக்கு முதல்ல 20 லட்சத்தை கொடுக்கவே இல்லைங்களேங்க. 10 நாளுக்கு முன்னாடி தான் எங்க பாஸ் உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. இதோ இங்க பாருங்க, இந்த பேப்பர்ஸ படிங்க. உங்க சைன் கூட இதுல இருக்கு. பாருங்க. நீங்களே பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா உத்து பாருங்க. இதுல என்ன எழுதி இருக்கு? நான் ஆடி லோன்காரங்க கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் லோன் வாங்கியிருக்கேன். அப்புறம் இத நான் 10 நாள்ல திருப்பி கொடுத்துருவேன். அப்படி நான் கொடுக்கலனா இந்த வீட்டை அவரு சொந்தமா கொண்டாடலாம். அப்படி ஒருவேளை லோன் தீரலனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த லோனை தீர்ப்பாங்க. இப்படிக்கு மோட்டு. நீ இப்ப என்ன காரியம் பண்ணிட்ட மோட்டோ? நீ என்னையே சிக்க வச்சிருவ போல இருக்கு. போட்டாங்க. இதுல என்ன எழுதி இருக்கோ அது எல்லாமே பொய்தான். நான் இதுல சைன் பண்ணவே இல்ல. இவ என்ன ஏமாத்தறா, காசு கொடுக்கவே இல்ல. இந்தாங்க, இத படிங்க. எவ்வளவு வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இந்தாங்க, இதையும் எடுத்துக்கோங்க. பொடிங்க, நல்லா பொடிங்க, எடுத்துக்கோங்க. பொடிங்க, இதுல எல்லாம் தெளிவா எழுதி இருக்கு. ஜிங்கம் சார், எங்க சார் போனீங்க? இவ பொய் சொல்றான் சார், நான் காசு வாங்கல சார். பாரு மோட்டு, இப்ப லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். என்னால எதுவுமே பண்ண முடியாது. நீ படிச்சு பார்த்தல கையெழுத்து போட்டுருக்கணும். ஒருவேளை நீங்க கொடுக்கலன்னா அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. அதாவது இந்த டீ கடை சேட்டா மாதிரி. மோட்டோ, முதல்ல இங்க போ. நான் உன் கடனெல்லாம் அடைக்க முடியாது. மரியாதையா வெளியில போ. இங்க பாருங்க, நான் உங்க ஃப்ரெண்டு கிடையாது. அதெல்லாம் நம்பாதீங்க, நான் உங்க ஃப்ரெண்ட் இல்ல. யோ, நீ என்ன பத்தி என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்க? என் பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்கன்னா எனக்கு என் நண்பர்கள் கூட்டணி எப்பவுமே இருக்குயா. பின்னாடி பாரு, பார்த்து நீ பயப்பட போற பாரு. எத்தனை பேர் பாத்தியா? கொஞ்சம் நீங்களே பாருங்க.
இப்படி மாட்டி விட்டுட்டானே. ஓடியாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க லோன் கடனை தீர்த்துருங்க. அதோட இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். பதிலு என்ன மன்னிச்சிரு நண்பா. நாங்க வீட்ல இல்ல. என்னது இது? முன்னாடியே ஓடி போயிட்டாங்களா? டே பத்துலு கதவை ஓடுறா. நிச்சயமா அவங்க உள்ளதா இருக்கணும். கதவை ஓட. அட மோட்டு பத்துல என் உயிர் நண்பர்களே, உடன்பிறா சகோதரர்களே, நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்பா. அதான் வெயிட் பண்றோம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. எங்க போனாலும் விட மாட்டோம். டே பத்துலு என்ன எதுக்காகடா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? அடே மோட்டோ, இது என்னவோ எனக்கு அந்த தண்டன கடானோட வேலையா தான் இருக்குன்னு தோணுது. லோன் தந்த அவனோட முகம் டான் முகம் மாதிரியே இருக்கு மோட்டோ. என்ன ஒரு நட கம்பீரம். இங்க யாரும் இல்லல்ல. ஓகே. நான் மோட்டு பத்துருவேன் ஒரு வழி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் அவங்களை இந்த நகரத்தை விட்டு வெளியே அனுப்ப போறேன். அப்படியா? அப்ப இதான் விஷயமா? என்ன அந்த பழைய பழைய ஏமாத்திட்டா? வயிறுகாலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? ஐடியா. டாக்டர் ஜட்கா சார் கிட்ட போய் உடனே உதவி கேட்கலாம் மோட்டோ. யாருப்பா இவங்க? நம்மள மாதிரி லோன் கொடுக்க வந்திருக்காங்க. சார், என்ன லோன் கொடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு வீடு கட்டணும். நீங்க எவ்வளவு லோன் கொடுப்பீங்க? நாங்க 500 லட்சத்துல இருந்து 500 கோடி வரைக்கும் லோன்கள் கொடுப்போம். ஆனா நீங்க அதை எப்படி திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க. அது வந்து நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு கொள்ளை அடிக்கிறேனோ அதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. என்ன என்ன சொன்னீங்க நீங்க? இப்போ என்ன சொன்னீங்க? கொள்ளை அடிப்பேன் சொன்னீங்க, சொல்லுங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்கம் வருதோ எவ்வளவு செலவாகுதோ அதை பொறுத்து இருக்குன்னு சொல்ல வந்தேன். அவ்வளவுதான். 10 இன்ஸ்டால்மெண்ட்ல நான் கொடுத்துறேன். 10 இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி கொடுத்துருவீங்களா? அப்ப ஓகே ஓகே, எங்களுக்கு இது ஓகே. இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்க. இதுல என்ன எழுதி இருக்குதுன்னா, மிஸ்டர் ஜான் 10 இன்ஸ்டால்மெண்ட்ல பணத்தை திருப்பி கொடுத்துருவாருன்னு தான் எழுதி இருக்கு. நாளைக்கே உங்க எல்லாருக்கும் லோன் கண்டிப்பா கிடைச்சிரும். எல்லாரும் வாங்க, வந்து இந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போங்க. கம் ஆன். நம்பர் 1 நம்பர் 2, நான் இந்த லோனை எப்படி அடைப்பேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இவங்க கிட்ட இருந்து 50 lakhs வாங்கிட்டு நம்ம காணாம போயிடலாம். அதுக்கப்புறம் இவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கல. ஓகே. ஹலோ மிஸ்டர் ஜான், நாங்க கொடுத்த பணத்தை ஏன் நீங்க திருப்பி தராம இருக்கீங்க? பணமா? என்ன பணம்? என்ன காசு? எப்ப கொடுத்தீங்க? Cash this papers, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் மிஸ்டர் ஜான் லோன் கம்பெனில இருந்து 500 கோடி ரூபாய் வாங்கி இருக்கேன். அத ஒரே நாள்ல திருப்பி கொடுத்துறேன். இது என்ன? இதுல என் சைன் இருக்கு. எப்படி? இதுல இன்னொன்னும் எழுதி இருக்கு. ஒருவேளை நீங்க பணத்தை திருப்பி தரலனா நம்பர் 1 அப்புறம் நம்பர் 2 தான் திருப்பி கொடுப்பாங்களாம். ஏன்னா அவங்க தான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல. அவர் எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா உங்களோட உண்மையை நிரூபிங்க. அவரை வேன்குள்ள கூட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் நிரூபிச்சா போதும். நீங்க 2 பேரும் என்ன இப்படி பாக்குறீங்க? சொல்லுங்க. நான் சோறு போட்ட பாக்குறேன். நீ அடிக்கீங்களா? தண்ணியே இல்லையா? இது கண்டிப்பா மோட்டு பத்திரம் தான். வேஷம் அவருங்க.
ஜான், நீ என்கிட்ட ரொம்பவே விளையாடிட்ட. அதான் நாங்க நிச்சயமா உன்ன மாதிரி இல்ல. உன் வாயால நீ எப்ப சாரி சொல்லியாகணும். வாடா என் கூட. நீயுமா எங்களையே ஏமாத்துறியா? இன்னும் லோன் வேணுமா லோனு? இத வர வாங்கிக்க. வாங்கிக்கடா டேய். யா. ஐ எம் வெரி சாரி. நான் தான் உங்களை என் வலையில விழ வச்சேன். என்ன மன்னிச்சிருங்க. Hey, John, நீ very, very, very good boy. Very, 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 very good boy. Don't worry. எவ்வளவு சீக்கிரம் சாரி சொல்லிட்டேன். ஆனா நீ இப்போ 10 கிட்டையும் அடி வாங்கி ஆகணும். அந்த லைன்ல டாக்டர் ஜட்கா சீதாராம இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் நானும் கொடுப்பேன். இல்ல என்ன அடிக்க முடியாது. நான் லாக்கப்ல போய் அடங்க போறேன். வர்றேன். இதுக்கப்புறம் என்ன அடிக்க முடியாது. Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.